வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு அவரைக்காய் பொரியல் செய்யலாம். அதுக்கு அவரைக்காய் நல்லா நறுக்கி வச்சுக்கேன். சரிதா? அதே போல் வெங்காயமும் ஒரு 3 நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி 3 நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே உளுத்தம்பருப்பு, சீரகம், கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சுன்னு இருக்கு. நல்லா பொரியட்டும். நம்ம சிறுந்தீயில் வதக்கணுமா சீக்கிரமே பொரிஞ்சிடும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் இதுவும் நல்லா வதங்கட்டும். நீ இதில் வெண்ணெயில் போட்டு செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி எண்ணெயில் தான் சேர்த்துருக்கேன். அதே போல் ஒரு கப்போட அவரைக்காயும் சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம உப்பு சேர்த்தோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவரைக்காய் ரொம்பவே சீக்கிரமாகிடும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நம்ம அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். நம்ம எல்லாம் நறுக்கி வச்சுக்கணும்னா ரொம்ப ஈஸியாகிடும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போது அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். சில புளியும் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் தக்காளி நிறைய சேர்த்துனால புளி ஆட் பண்ணுறதில்ல. கூடவே இப்போ நான் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 ஸ்பூனோட சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். அதே போல் ஒரு குட்டி ஸ்பூனோட மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்துட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. பாருங்கள், வெந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. விருப்பப்பட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு கூட கரம் மசாலா போடலாம். நான் கொஞ்சம் நல்லா வதங்கினேன் அப்படின்னா கரம் மசாலா சேர்க்கலான் இருக்கேன். நல்லா வதங்கிட்டு இருக்கு. தண்ணி கூட தேவையில்லை. தக்காளியில் உள்ள தண்ணியே போருமானது. பாருங்கள், சூப்பராக வெந்துட்டு இருக்கு. கமகமன் வாசனை வர்றது. இது சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் இன்றைக்கி தக்காளி சாதம் பண்ணியிருந்தேன். அதுக்கு காம்பினேஷனாக இந்த அவரைக்காய் பொரியல் பண்ணேன். இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூனோட கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கரம் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கலந்து விட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அந்த சிம்லேயே நல்லா அந்த தம் ஆகிடும். நல்லா வெந்துடும். ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் அதே போல் நம்ம ஃபேன்சி ஜுவல்லரி பற்றி போட்டிருக்கேன். தயவுசெய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஆர்டர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.